ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்வாதியை திருட்டு பழையிலிருந்து காப்பாற்றிடுறாங்க கார்த்தி. அதுக்கப்புறமா நல்லபடியாக பாடி ஸ்வாதி வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ரேவதி, கார்த்திக், நம்ம ஸ்வாதி 3 பேர் கிளம்பிடுறாங்க ஊருக்கு. இந்த பக்கம் பார்த்தோன்னா சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் நம்ம கார்த்தியை மாட்டி விடுறதுக்குரிய அந்த வீடியோவையும் அந்த கொப்பியையும் சந்திரா கிட்ட காமிச்சதும் சந்திரா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த ஒரு விஷயம் போதுங்க அந்த கார்த்தியை அக்கா கிட்ட மாட்டி விட்டு வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு. உடனே இப்போவே போய் காட்டு சந்திரா அப்படின்னு நம்ம சிவனாண்டி சொன்னதும் உடனே சந்திரா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி டெல்லிக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்களும் டெல்லியிலிருந்து வந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து சந்திரா ஓடி மாமா அக்கா வந்துட்டாளா அப்படின்னு போதும். ஆமாம், ஏன் இவ்வளோ ஆர்வமாக கேட்க? அக்கா இல்லைன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னல நீ அப்படின்னு போதும். இல்லை மாமா, இன்னைக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னுட்டு அக்கா அக்கா அப்படின்னுட்டு போகும்போது உடனே சாமுண்டீஸ்வரி, என்ன சந்திரா ஏன் இப்படி கத்திட்டு வர? ஏற்கனவே எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு போதும். ஐயோ அக்கா, உனக்கு அந்த தலைவலியை தீர்க்கறதுக்கு நான் ஒரு மருந்தோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு போதும். என்ன உளறிட்டு இருக்க? ஆமாக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அக்கா. இந்த வாட்டியாச்சும் என் பேச்சை நம்புக்கா அப்படின்னு போது. என்ன பேச போற? மாப்பிள்ளை அந்த ராஜ சேதுபதியோட பேரை என்ன சொல்ல போறியா? ஐயோ, அந்த தவிர மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேசு அப்படின்னு போதும். ஐயோ அக்கா, அது சம்மந்தமாட்டாக்கா பேச போகிறேன் அப்படின்னதும், இது பாரு சந்திரா, ஏற்கனவே தலைவலியில் செம கடுப்பில் இருந்துட்டுருக்க. என் கோபத்தை உங்ககிட்ட காமிச்சிக்க வச்சிடாத, தயவு பண்ணி இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு போதும். ஐயோ அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்ல வரதை முதல்ல கேளுக்கா அப்படின்னு போதும். இங்கே பாரு, சரி எனக்கு தலைவலியாக இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறமா வா அப்படின்னு போதும். உடனே சந்திராவை வெளியில் துரத்திட்டு ரூம் கதவை சாத்திடுறாங்க. என்னடாப்பா, நம்ம கையில் ஆதாரம் இருந்தோம் அக்கா கிட்ட காமிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னுட்டு சந்திரா செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே இங்கேயும் நடந்துட்டுருக்காங்க. பரவாயில்ல, அந்த கார்த்தி ஃபஸ்ட்டு வரட்டும், அவனை வச்சு தான் இந்த ஆதாரத்தை அக்கா கிட்ட காமிச்சு அவனை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணுங்கிற மாதிரி சந்திரா முடிவெடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்தி, ரேவதி, ஸ்வாதி 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ராஜராஜ சேதுபதி என்னாச்சுப்பா, போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா அப்படின்னு போதும். நம்ம ஸ்வாதி தாப்பா வின் பண்ணா அப்படின்னதும் ராஜ சேதுபதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த விஷயம் அம்மாவும் பார்த்தா கண்டிப்பாக சந்தோஷப்படுவா. நீ இதை பற்றி பயப்படாத, அப்பா நான் ராஜா மாமா எல்லாரும் பக்கம்தான் இருக்கோம் அப்படின்னு ராஜ சேதுபதி ஆறுதல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் சந்திரா செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. வாடா வா, இன்னைக்கு தான் நீ கடைசியாக வீட்டில் இருக்க போகிற நாள் அப்படின்னதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்னைக்கு எந்த விஷயத்த சொல்லி என்னை மாட்டி விடுறதா, நீங்கள் அசிங்கப்படுறதா இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் நக்கல் பண்ணுறாங்க. என்னடா நக்கலா உனக்கு? இங்கே பாரு, இந்த வாட்டி நான் மாட்ட போகிறதில்லடா, நீ தான் சிக்க போகிற. இங்கே பாரு, அதுவும் சாதாரணமாக இல்லை, அதுவும் எல்லாம் ஆதாரத்தோட வீடியோ ஆதாரம், அதே மாதிரி எல்லா ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே இருக்கு கையில் அப்படின்னும் போது கார்த்திக் குழம்பி போய் இருந்துட்டுருக்காங்க. மவனே, நீ நல்ல வசமாக மாட்ட போகிற, வாடா அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரி ரூமை விட்டு வெளியில் வந்ததும் சந்திரா ஓடி போகிறாங்க. எல்லாரும் வாங்க, பெருசா நான் இந்த கார்த்தியை அந்த ராஜ சேதுபதியோட பேருன்னு சொல்லும்போது யாருமே நம்பாமல் இருந்தீங்கல்ல, இன்னைக்கு நான் வீடியோ மூலமாக ஆதாரத்தோட நிரூபிக்க போகிறேன், இப்போ கொஞ்சம் நம்புவீங்கள அப்படிங்கிறாங்க சந்திரா. இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே ராஜ சேதுபதி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி, இன்னைக்கு புதுசாக என்ன வீடியோவை காமிக்க போகிறா அக்கா, இதோ இருக்கானே உன்னோட மாப்பிள்ளை, இவன் அந்த அபிராமி அம்மா அவன் அந்த அபிராமி அம்மா இல்லாமல் போனதும் சொத்தை பிரிப்பாங்க இல்லையா, அதுக்கு போய் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு வந்திருக்காக்கா. அந்த வீடியோ இப்போ என் கையில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சொத்துக்கு சொந்தமான 3 பசங்களோட ஃபோட்டோவும் இருக்குது இல்லையா, ஃபோட்டோவும் அவங்க போட்டு கையெழுத்து சேர்த்த கொப்பியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, முதல்ல இந்த வீடியோவை பாரு அப்படின்னு போதும். உடனே வீடியோ பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி. பார்த்தா அதில் நம்ம
கார்த்தியோட ஃப்ரெண்ட் ராஜா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கையெழுத்து போட்ட வீடியோ தான் இருக்குது. இதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னும் போது, என்னக்கா பாருக்கா உன் அருமை மாப்பிள்ளை தான் கையெழுத்து போடுறா அப்படின்னதும், இங்கே பாரு ஏற்கனவே நான் செம்ம காண்டில் இருக்க சந்திரா, இதுக்கப்புறமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னதோ, ஐயோ எங்க காட்டுக்கா அப்படின்னதோ பார்த்தா ராஜா வந்து கையெழுத்து போடுற மாதிரி வீடியோ இருக்குது. அதாவது நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்ட் இதை பார்த்தது நம்ம சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ அக்கா இல்லைக்கா, உன் மாப்பிள்ளை தான் இதில் இருந்தா வீடியோ எப்படி மாறிடுச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலக்கா, இவன் தான் ஏதோ சதி வேலை பண்ணிட்டா அப்படின்னது சந்திரா கண்ணத்திலேயே பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. இது பாரு, அன்னைக்கே நான் உனக்கு வார்னிங் பண்ணேன், இப்படி என் மாப்பிள்ளை பற்றி எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட நீ தப்பாக சொல்லக்கூடாது. இன்னைக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அவர் முன்னாடியா அவரை பற்றி தப்பாக சொல்லுவேன். இங்கே பாரு சந்திரா, உன்னை நான் பார்த்து தான் வரேன். இன்னொரு வாட்டி என் மாப்பிள்ளை பேரில் பழி போடணும் அது இதுன்னு சொல்லி அவரை பற்றி தப்பாக பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா நான் மனசியாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னதும், சரிக்கா நீ இந்த வீடியோ நம்ப மாட்டேன், ஆனால் அந்த ஜெராக்ஸ் காப்பி இருக்குது அது பாருக்கா அப்படின்னு அந்த ஃபோட்டோ காப்பி பேப்பரை வந்து கொடுக்குறாங்க. பார்த்தா அதுலேயும் நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்ட் ராஜா தான் இருக்காங்க. இதை பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரி கண்ணா பின்னான்னு பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு, இங்கே பாரு சந்திரா, என்ன வேறு மாதிரி ஆக்கிறாது, நான் மிருகமாக மாறினேன்னா நீ இங்கே காணாமல் போயிடுவேன், இங்கேருந்து கிளம்பு, என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சந்திராவை விரட்டி அடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் காட்டையும் மயிலும் நக்கலாக சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காமிப்பாங்க. நம்ம சந்திரா ரூமை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. அந்த காத்தி வந்ததும் மாட்டி விடணும் அப்படின்னு இவ ரொம்ப ஆர்வமாக இருக்காளே அப்படின்னுட்டு நம்ம சந்திரா வந்து ரூம்ல இல்லாத டைமாக பார்த்து மயில் போய் என்ன ஏதுன்னு செக் பண்ணியிருப்பாங்க. அப்போ சந்திராவோட ஃபோனில் அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம காத்தி வந்து கையெழுத்து போட்டு அந்த ஃபோட்டோ காப்பி பேப்பரும் இருந்திருக்கும். இதை பார்த்ததும் உடனே ஃபோன் போட்டு மயில் வந்து கார்த்திக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாடகம்லாம் நம்ம கார்த்தி சேர்ந்து போட்டிருப்பாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார்த்தியும் மயிலும் நம்ம சந்திராவுக்கு செம அப்போ வச்சிருவாங்க.